வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் டொரண்டோவில் இப்பொழுது மிகவும் கடும் குளிர் நிலவுகின்ற காலப்பகுதியில் வீதிகளை பார்த்தால் பலர் வீடற்றவர்கள் வசிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எங்கே செல்வது என்று அறியாமல் தவிப்பதையும் எங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதனை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன விடயங்களை செய்யலாம்? இது பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். டொரண்டோவில் ஹோம்லெஸ் பீப்புளுடைய எண்ணிக்கை அதிகரித்துட்டு இருக்கிறது. ரெண்டாவது, பொருளாதார தேக்க நிலை, பொருளாதாரங்கள் இல்லாததுனால அவர்கள் வீதிகளிலும் அந்த சப்வேயிலிருந்து வர அந்த வெக்கைக்காக சப்வேயில் இருக்கிற அந்த எக்ஸோஸ்லையும் வாழ்வதில் அவதானித்திருப்பீர்கள். பிரத்யேகமாக டவுன் பகுதிகளில், பே டண்டாஸ் பகுதிகளில் வருகிற அந்த சப்வேக்கு மேலே அவர்கள் ஒரு பாய்மறை ஒன்றை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு பிளாங்கெட்டையோ அல்லது எதையோ போட்டுக்கொண்டு அதுக்கு மேல மூடி படுத்திருப்பார்கள். அது ஒரு மிக ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாடில் மிக ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விடயம். இதை மத்திய அரசோ மாகாண அரசுகளோ அல்லது ஈவன் சிட்டியோ பெரிய அளவில் அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அவர்களுக்கு சில வேளைகளில் அவர்கள் சில ஹோட்டல்ஸை அல்லது மொட்டல்ஸை டியூரிங் விண்டர் டைம்ல எடுத்து விடுவார்கள். ஆனால் அங்கே ஒரு நிறைய பேர் உண்டாயிருப்பதன் மூலமாக அல்ல பங்க் பெட்டில் மூலமாக அதற்குள் அவர்கள் வசிப்பதை விரும்புவதில்லை. ஹோம்லெஸ்ஸா இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை மட்டுமின்றி அவர்கள் மென்டல் ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புகளை நோக்கி இருப்பார்கள். அவர்கள் சில வேளைகள் சிறிய இடங்களில் இருப்பதை தவிர்ப்பார்கள். போதை வஸ்து பாவனைக்குள்ளவர்களா இருப்பார்கள். இரண்டு பேர்கள் அடிபடுவார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனை காரணமாக பல பேர் அதற்குள் இருப்பதை விரும்புவதில்லை, ஏனோ தெரியவில்லை. நான் கனடா வந்த காலங்களில் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு வளர்ச்சியடைந்த நாடில் நாங்கள் இப்படி ஒரு ஆக்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் மீது சில வேளைகள் பரிதாபமும் வருகிறது. சில வேளை என்ன நண்பர் சொல்லுவார்கள், இவங்களுக்கு என்ன வேலை, வெல்ஃபேர் வருதானே, அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு இருக்கலாம். விரிவாக ஆராய்ந்தால் அது சில வேளைகள் அவர்களுக்கு போதியதாக இருக்கிறதோ தெரியவில்லை. மற்றது, அவர்களால் சில வேளைகள் வேலைத்தளங்கள் வேலை செய்ய சூழ்நிலைகள், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் அவர்களுக்கு இருக்கலாம். தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள், பிரிந்திருப்பார்கள், போதை பாவனைக்கு அடிமையாக இருப்பார்கள். அதன் மூலமாகவும் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குகின்றன. இவ்வாறானவர்கள் ஏன் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள், அல்லது ஏன் அவர்களால் இன்னும் ஒருவரோடு சேர்ந்து இருக்க முடியாத நிலை இருக்கிறது போன்றவற்றை ஆராய்ந்தால், நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று அவர்கள் சமூகத்தில் இருந்து சற்று விலகி இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களை இணைத்து ஏனையவர்களோடு இணைக்கின்ற பொழுது அதனால் அவர்கள் விரக்தி அடைந்து மீண்டும் அவர்கள் வெளியில் செல்கின்ற ஒரு நிலைதான் காணப்படும். அதற்கு ஒரு தீர்வாகத்தான் இப்பொழுது டொரண்டோவில் பல இடங்களிலும் பார்க்கக்கூடிய விளம்பரங்களும் இருக்கின்றன, புகைப்படங்களும் சமூக வலைதளங்களும் ஒரு விடயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. டைனி ஹோம்ஸ். இது பேரே அழகாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வாறு அவதியுறுப்பவர்களுக்கு இது ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறி இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. ஆனால் இது சட்ட ரீதியாக எவ்வாறு செயற்படுகின்றது போன்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களுக்கு சொல்வோம். நிச்சயமாக அதை டைனி ஹோமினுடைய ஓனரை பற்றி நாங்கள் பார்த்த பொழுது அவர் ஒரு கண்ட்ராக்டர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வேலை செய்தவர். அவர்கள் ஒரு சமூக ஆர்வலரும் கூட. அவர் ரோட்டிலே இருக்கிற ஆட்களை பார்த்து விட்டு அரசுகள் ஒன்றும் செய்யவில்லை என்ற விரக்தினால் தானே ஒரு சின்ன இதை காட்டினார், வீடை காட்டினார். வீட்டினுள் சிறிய சிறிய ஒரு பெட், ஒரு அப்படிப்பட்ட இதைகளை உருவாக்கி 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் இதை ஆரம்பித்து விட்டார். அவர் சைக்கிளில் தான் முதல்ல ஆரம்பித்தார். சைக்கிள் கொண்டு ஓடிக்கொண்டே விட்டு இருப்பதற்கான ஒரு வழிமுறையை ஆரம்பித்தார். அதை எங்கட முனிசிபாலிட்டி வேற காரணங்களுக்காக தடுத்து விட்டது. ஆனா இந்த ஆண்டு அவர் ஒரு மிக சிறப்பான ஒரு டைனி ஹோமை செய்து ஒரு பார்க்கில் வைத்திருக்கிறார் நினைக்கிறேன், இல்லையா ராம்? ஆமாம். அதில் மிக முக்கியமாக அவர் இதனை நகர்த்துவதற்கு சைக்கிளை பயன்படுத்துவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு வாகன வசதி படைத்தவர் தான் இவ்வாறான மொபைல் ஹோம்ஸை கொண்டு செல்லலாம் என்ற நிலை மாறி
தானாகவே சைக்கிளில் அதனை இழுத்துச் செல்லக்கூடிய வகையில் இந்த மொபைல் ஹோம்ஸை உருவாக்கி இருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கையாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இதில் அத்தனை வசதிகளும், அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது மிக குறைந்த விலையில் இவ்வாறான விடயத்தை செய்வது என்பது இவ்வாறான பிரச்சனைக்கு ஒரு இடைக்கால தீர்வாக கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றி ஒரு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய அரச ஆணை அவருக்கு கிடைக்குமானால் அதன் மூலமாக பலருடைய வாழ்வு சிறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அடிப்படை வசதி உள்ள இந்த சிறிய வீட்டை பெற்று அதில் வாழ ஆரம்பித்திருப்பவர்கள் ஒரு சிறந்த கருத்தை வெளியிடுபவர்களாக இருக்கிறார்கள். இதுவரை காலமும் தாங்கள் குளிரில் விரைத்து தங்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நிலையில் தான் இருந்தோம் என்றும் பல உபாதைகளுக்கு உள்ளானதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல ஊடகங்கள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்கள் இதனை வரவேற்றிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கனடாவில் வீடுகளினுடைய முக்கியத்துவம் எப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக வீட்டில் இருக்கின்ற எங்களுக்கு அதனுடைய மகத்துவம் என்பது புரிவதில்லை. இவ்வாறு வீடற்றவர்கள் கூறுகின்ற அபிப்பிராயங்கள், அவர்களுடைய கருத்துக்களை கேட்கின்ற பொழுதுதான் ஒரு வீட்டினுடைய மகத்துவம் என்ன, அதனை ஏன் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதனை ஏன் சிறப்பாக பராமரிக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகின்றது. பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வாங்கிவிட்டு அந்த ஒரு வீட்டை தன்னும் பாதுகாக்க முடியாதவர்களாக மாறி இருக்கிறோம். அதற்கான காரணம் ஒரு பேராசை என்றும் சொல்லலாம். ஆனால் இவ்வாறானவர்கள் தங்களுக்கு வீடு வாங்க முடியாது என்ற ரீதியில் தான் அவர்கள் இவ்வாறாக வீடற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அண்மையில் டொரண்டோ மாநகர சபை இந்த வீடற்றவர்கள் இருந்த கூடாரங்களை கூட அப்புறப்படுத்தி இருந்தது. ஆகவே இவ்வாறான குளிர்காலம் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்யாமல் ஒரு தனி பொது நபர் ஒருவர் செய்த இந்த முயற்சிக்கு நிச்சயமாக எல்லோரும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கான உதவிகளை வளர்த்து இன்னும் பல கான்ட்ராக்டர்ஸ் இது போன்று இதுகளை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் இந்த வீடற்ற பிரச்சனையை ஓரளவு ஒழிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது சிபிசி வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக கிச்சனர், ஹாமில்டன் போன்ற பகுதிகளிலும் இவ்வாறான சிறிய சிறிய வீடுகளை அமைக்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே இது ஒரு இடைக்கால ஒரு தீர்வாக அமையும் என்று நம்பலாம். தற்காலிகமாக அவரும் அதைத்தான் சொல்லுகிறார். ஏனென்றால் உண்மையிலே ஒரு GoFundMe வெப்சைட்டினூடாக காசை கலெக்ட் பண்ணித்தான் இதை துவங்கினார். ஆல்மோஸ்ட் மக்கள் $100,000 கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் சொல்லுகிறார் ஒரு யூனிட் அமைப்பது கிட்டத்தட்ட $10,000 முடிகிறது. ஏன்னா இன்சுலேட் பண்ணணும், பெட் போட வேண்டும். அவர் சிறிய அடுப்பை வைக்கிறார். அதாவது ஒன்டாரியோ கவர்மெண்ட் இருக்கிற எல்லா கார்பன் மோனாக்சைடு, ஃபயர் அலாம் எல்லாம் பூட்டி அதனோட சின்ன ஒரு ஃபர்னஸையும் வைத்து விடுகிறார். அது ஹீட் வரக்கூடிய மாதிரி, அது டீசல் இயங்கக்கூடிய ஃபர்னஸாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக செய்கிறார். நாங்கள் பாராட்ட அவருடைய முயற்சிக்கு மிக முக்கியமானது. அவர்கள் சொல்லுகிறார் என்றால் இதை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துவங்குகிற கம்பெனி இடங்கள் அல்லது ஒரு பாவனையற்ற இடங்கள் நிறுத்துவதன் மூலமாக குளிரில் உரைத்து மனிதர்கள் கஷ்டப்படுவதை விட இதிலிருந்து ஒருவர் படுத்து எழும்பி அடுத்த வேலையை பார்க்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மிகச்சால சிறந்தது. இதே நேரத்தில் இவ்வாறு வீடற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை என்பது அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைதான் காணப்படுகின்றது. ஆகவே அவ்வாறானவர்களுக்கு வீட்டு வாடகையை செலுத்துவது என்பது அல்லது ஒரு தனி அறையை அவர்கள் வாடகைக்கு அமர்த்துவது என்பது இந்த காலத்தில் மிகவும் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் பணவீக்கம், பொருளாதார சுமை, வேலைக்கு செல்ல முடியாத நிலை போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான காரணங்களில் வீடற்றவர்களுக்கு ஒரு வீட்டு வசதியை இவ்வாறான குறைந்த விலையில் தற்காலிக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிவகை பிறந்திருக்கின்றது. இது இன்னமும் சீர் செய்யப்பட்டு ஒரு சட்ட விதிமுறைகளுக்கு அமைய இது மாநகர சபையினால் ஏற்றுக்கொள்ளப்படும் இடத்து குளிரில் உரைத்து மனிதர்கள் கஷ்டப்படுவதை விட இதிலிருந்து ஒருவர் படுத்து எழும்பி அடுத்த வேலையை பார்க்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மிகச்சால சிறந்தது. இதே நேரத்தில் இவ்வாறு வீடற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை என்பது அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைதான் காணப்படுகின்றது. ஆகவே அவ்வாறானவர்களுக்கு வீட்டு வாடகையை செலுத்துவது என்பது அல்லது ஒரு தனி அறையை அவர்கள் வாடகைக்கு அமர்த்துவது என்பது இந்த காலத்தில் மிகவும் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் பணவீக்கம், பொருளாதார சுமை, வேலைக்கு செல்ல முடியாத நிலை போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான காரணங்களில் வீடற்றவர்களுக்கு ஒரு வீட்டு வசதியை இவ்வாறான குறைந்த விலையில் தற்காலிக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிவகை பிறந்திருக்கின்றது. இது இன்னமும் சீர் செய்யப்பட்டு ஒரு சட்ட விதிமுறைகளுக்கு அமைய இது மாநகர சபையினால் ஏற்றுக்கொள்ளப்படும் இடத்து இது இவ்வாறானவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக
அவரை நாங்கள் பாராட்ட வேண்டிய முயற்சிக்கு. அவ்வாறே எங்களால் முயன்றளவு நாங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா செய்ய முடியும். இந்த டைனி ஹோமை நான் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். அவரும் சொல்றாங்கன்னா இது இடைநிலையாக பாவிக்கலாம். ஒரு வீடு எடுப்பதற்கு முன்னாடி இடைநிலையாக அதை பாவித்து குளிர் நான் ஒரு ஹோம்லெஸ்காரனை பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்னார், காலையில் தான் எழும்பும் பொழுது தனது உணவு உறைந்து விடும் என்று. உணவு உறைந்த உணவை நான் எரிந்து விடுவதாக சொல்லுறேன். அவரால் அதை உண்ண முடியவில்லை. என்ன, அதுதான் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. நிலை மாற வேண்டும். இருக்கின்ற விலங்குகளுக்கு உணவை வைத்தால் இந்த குளிர்காலத்தில் அந்த உணவு என்பது ஒரு சில மணி நேரத்திலேயே உறைந்துவிடும். அதன் பின்னர் அவர்கள் அந்த விலங்குகள் நீர் அருந்துவது கூட அந்த ஐஸ் கட்டி போன்ற இதை உடைத்துத்தான் அந்த நீரை அருந்துவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போன்ற நிலை மனிதர்களுக்கும் இருக்கின்றது என்பது நிச்சயமாக கவலை தரக்கூடிய விடயம். ஆகவே வீட்டினுடைய மகத்துவம் இதன் மூலமாக புலப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக இவ்வாறான ஒரு நிரந்தர வீட்டில் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நாங்களும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கின்றவர்கள் என்ற ஒரு காரணத்தினால் வீட்டினுடைய முக்கியத்துவத்தையும் இது புலப்படுத்துகிற ஒரு செய்தியாக பார்க்கலாம். நிச்சயமா.